அச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு திரை விமர்சனத்தில் ஜெய் நடிப்பில் வெளிவந்திருக்கின்ற பேபி அண்ட் பேபி திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை பிரதாப் இயக்கியிருக்கிறாரு, யுவராஜ் தயாரிச்சிருக்கிறாங்க. ஜெய்யுடன் இணைந்து யோகி பாபு, பிரக்யா நாக்ரா, சத்யராஜ், மொட்டை ராஜேந்திரன், இளவரசு, நிழல்கள் ரவி, ஆனந்தராஜ், ரெடின் கிங்ஸ்லி, சிங்கம்புலி, ஸ்ரீராம், டைகர் தங்கத்துறை, லொல்லு சபா சேசு, ராமர் மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, சத்யராஜ் மற்றும் நிழல்கள் ரவி இருவரும் கோடீஸ்வரர்கள். இவர்களது மகன் மற்றும் மகள் ஜெய் மற்றும் பிரக்யா இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டு வெளிநாட்டிற்கு தப்பிவிடுகின்றனர். மறுபுறம் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு கொண்ட இளவரசு தனது மகன் யோகி பாபுவை வெளிநாட்டிற்கு வேலைக்கு அனுப்புகின்றார். அங்கு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கின்றார் யோகி பாபு. ஜெய் மற்றும் யோகி பாபு அவர்களின் வீட்டை எதிர்த்து திருமணம் செய்து கொள்வதால் இரு வீட்டாரும் மிகுந்த கோபத்தில் உள்ளனர். ஜெய்க்கு ஆண் வாரிசு பிறந்துள்ளது என்று தெரிந்ததும் சத்யராஜ் தனது மகன் மற்றும் மருமகளை மீண்டும் வீட்டுக்கு அழைக்கின்றார். மறுபுறம் இளவரசு தனக்கு பெண் வாரிசு பிறந்துள்ளது என்று தெரிந்ததும் யோகி பாபுவை வீட்டிற்கு அழைக்கின்றார். இவர்கள் இருவரும் ஊருக்கு திரும்பும்போது இவர்கள் இருவரது குழந்தைகளும் மாறிவிடுகின்றது. அதன் பிறகு என்ன ஆனது என்பதே இந்த படத்தின் மீதக்கதை. கதாநாயகனாக ஜெய் நடிப்பிலும் நடனத்திலும் சண்டை காட்சிகளிலும் சிறப்பாக நடித்துள்ளார். ஜெய்க்கு இணையான கதாபாத்திரம் யோகி பாபுவுக்கு. காமெடியாக கொடுத்த கதாபாத்திரத்தை சிறப்பாக செய்துள்ளார். சத்யராஜ் மற்றும் இளவரசு அவரவர் கதாபாத்திரம் உணர்ந்து சிறப்பாக நடித்திருக்கிறார்கள். கதாநாயகியாக பிரக்யா நாக்ரா சிறப்பாக நடித்துள்ளார். தங்கதுரை, மொட்டை ராஜேந்திரன், ராமர், ஆனந்தராஜ், கிங்ஸ்லி, லொல்லு சபா சேசு என இதில் நடித்திருக்கும் அனைவரும் சிறப்பாக நடித்துள்ளனர். சாரதியின் ஒளிப்பதிவு படத்திற்கு பெரிய பலம். எடிட்டிங் ஆனந்தலிங்கா குமார். படத்தின் நீளத்தை இன்னும் கொஞ்சம் குறைத்திருக்கலாம். டி இமானின் இசையில் பாடல்கள் மற்றும் பின்னணி இசை ரசிக்க வைக்கின்றது. இயக்குனர் பிரதாப் திரைக்கதையில் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யத்தை கூட்டியிருக்கலாம். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் அச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.